திருடங்களுக்கு போட்ட சூடு உங்க கைக்கு எப்படி வந்துச்சு? பாட்டி, அப்படின்னா திருடனுங்க வெளியில இருந்து வரலையா? வீட்டுக்குள்ளதான் இருந்திருக்காங்களா? எதுக்கு நம்ம மில்லு பத்திரத்தை திருட பாத்தீங்க? யாரு அந்த புவனேஸ்வரி கேட்டாளா? ரைஸ் மில் பத்திரத்தை எடுத்துட்டு வந்து கொடுங்க, இந்த வீட்டையும் சேர்த்து ரைஸ் மில்லை உங்க பேருக்கு எழுதி வைக்கிறேன்னு சொன்னாளா அவ? ஏய், எப்படி உங்க சொந்த வீட்டுக்கே உங்களுக்கு ரெண்டகம் பண்ண மனசு வந்துச்சு? இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? என்ன நீங்க என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க? ஏதோ மில்லு பத்திரம்ங்கறீங்க, வீட்டு பத்திரம்ங்கறீங்க. இங்க பாருங்க, அந்த புவனேஸ்வரியில எங்ககிட்ட எதுவுமே சொல்லல. சொன்னா மில்லு பத்திரத்தை எடுத்துட்டு வந்து கொடுங்கன்னு அந்த புவனேஸ்வரி உங்ககிட்ட சொன்னா. ஐயோ, சொல்லல. சொன்னான்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். என்ன பாக்குறீங்க? புவனேஸ்வரி மாதிரி உங்ககிட்ட போன்ல பேசினதே நான் தான். உங்களுக்கும் புவனாவுக்கும் நடந்த டீல தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் பேசினேன். மாயா, இங்க பாரு, ஆதரவு இல்லாம தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருக்காத. அபாண்டமா எங்க மேல குறை சொல்லாத. இதெல்லாம் தப்பு, ரொம்ப பாவம். நீ எங்க மேல இருக்கிற கோபத்துல மனசுல வச்சு பேசிட்டு இருக்க. ஆதாரம் இல்லாம உங்ககிட்ட பேச முடியுமா? தீக்குச்சிய கொளுத்தி போட்டேன், கிணத்துல தர வரைக்கும் எரிஞ்சுகிட்டே போச்சுன்னு சொல்ற ஆளுங்களாச்சு நீங்க. இங்க பாருங்க, என்கிட்ட எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கு. இப்ப நீங்க ரைஸ் மில் பத்திரத்தை திருடுறதுக்கு பெரிய பருவம்குள்ள போனீங்கல்ல, அந்த வீடியோ ஆதாரம் இருக்கு. காட்டவா? காட்டவா? நீங்க புவனேஸ்வரி வீட்டுல பேசினதை பார்த்த சாட்சிய கொண்டு வந்து நிறுத்தட்டுமா? பெரியம்மாவ வீட்டுக்கு போய் அந்த புவனேஸ்வரி அடின்னு அடிச்சப்போ தலையில அடி வாங்கி அங்க மாவை தலையெல்லாம் கொட்டிக்கிட்டு வந்தீங்களே, அதுக்கும் சாட்சி இருக்கு. அத சொல்லவா? நல்ல வசமா சிக்கிக்கிட்டீங்க. நான் இப்பவே போய் இது எல்லாத்தையும் பெரியப்பா கிட்ட சொல்ல போறேன். அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் இந்த வீட்ல இருக்கவே முடியாது மாயா. இல்ல, நான் சொல்லியே தீருவேன். கேளு மாயா, ப்ளீஸ் மாயா, வேண்டாம் மாயா, சொல்லுங்க. சரி பாட்டி, என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. சொல்லாம இருக்கணும்னா என்ன செய்வாங்கன்னு கேளு. என்னம்மா இப்படி கேக்குறீங்க? நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கேட்போம், சொல்லுங்க. ரத்னவாதியார் எங்க கிடைக்காம போயிடுவாரோன்னு டென்ஷனா இருந்துச்சு. ரொம்ப வருஷமா அவரோட தொடர்பே இல்ல. அவரு உயிரோடு இருப்பாரான்னு கூட எனக்கு சந்தேகமா இருந்துச்சு. நல்ல வேளை, பல இடங்கள்ல விசாரிச்சு அவர் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க. என்னமாமா, என்னாச்சு? பேப்பர்ல எதையோ பார்த்து பிரமிச்சு போயிருக்கீங்க? மச்சான், இங்க பாருங்களேன். ஒரு நகை கடையில ஒரே ஆளு திட்டம் போட்டு 10 கோடி ரூபாய் நகைய ஆட்டை போட்டிருக்கான். அவன் ஒரே ஆளு தான். அவனை பிடிக்கிறதுக்கு 200 போலீஸா. அவனை கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. என்னது, வீடு நமக்கு தானே சொல்லிட்டு இப்ப இவ எடுத்துக்கிறேன்னு சொல்றா? இந்த புவனேஸ்வரிய நம்பவே கூடாது போலயே. மேடம், 12 கதவு, 24 ஜன்னல் இருக்கு. எல்லாமே அசல் பர்மா தேக்கில பண்ணது மேடம். இன்னைக்கு மார்க்கெட்ல நல்ல விலை போகுது. இதெல்லாம் விற்கணும்னு அவசியமே இல்லை. இதெல்லாம் செய்யணும்னா ரொம்ப செலவாகும் மேடம். நீங்க புதுசா வீடு கட்டுறதுக்கு இதையா கூட பயன்படுத்திக்கலாம். ஏய், அறிவு இருக்கா உனக்கு? நான் பழைய பொருளெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். நீயே பேசாம விலை போட்டு எடுத்துக்கோ. என்ன ரகுராம், உங்க அப்பா உங்களுக்காக பர்மா தேக்கல ஜன்னல் கதவெல்லாம் கட்டிருக்காரு போல. ஆனா என்ன பண்றது, அரை மணி நேரத்துல இந்த வீடு தரமட்டமாக போகுது. என்ன ரகுராம், நான் இவ்ளோ பேசி அமைதியா இருக்கேன், உனக்கு கவலை இல்ல? அழுக வரல? ஒரு வேலை துக்கத்துல ஏதாவது தொண்டை அடைச்சுக்கிச்சா? புவனேஸ்வரி, பெரியப்பா பேச மாட்டாரு. அவர் சார்பா
நான் பேசுறேன். பேசு. அப்படி பேசி என்ன கிழிக்க போறேன்னு நானும் பாக்குறேன். நான் சொல்றத ரொம்ப கவனமா கேட்டுக்கோ. நாளைக்கு இதே நேரம் நீ வீட்டுக்கு வருவ. எங்க வீட்டை இடிக்கிறதுக்கு இல்ல, அதுக்கு பதிலா நீ ஒட்டின நோட்டீஸ நீயே கிழிக்க வருவ. உன் கையாலேயே நான் நோட்டீஸ கிழிக்க வைப்பேன். இது நடக்கும். அப்படி ராத்திரி ஏதாவது கனவு கண்டியா? இல்ல ஏலாமல பேசுறியா? வழி இல்லாம இருக்கிறவங்க தான் இப்படி எல்லாம் பேசுவாங்க. அவங்களால வேற என்ன பண்ண முடியும்? பயம் இல்லாத மாதிரி ரகுராம் நடிக்கிறார். தைரியமா இருக்கிற மாதிரி நீ நடிக்கிற. நாளைக்கு காலையில நம்ம பார்க்கலாம். நான் நோட்டீஸ் கிடைக்கிறேனா இல்ல நீ நோட்டீஸ் கிடைக்கிறியான்னு பார்க்கலாம். ஜானகி, மறந்துடாத. நாளைக்கு எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடியா வச்சுக்கோ. அண்ணா என்னண்ணே அவ பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு போறா? என்னையும் எதுவும் பேச விட மாட்டேங்கிறீங்க. நீங்களும் எதுவும் பேசலன்னா எப்படிண்ணே? எனக்கு வர கோவத்துக்கு அவளை அப்படியே நான் சவுக்கு எடுத்திருக்கணும். மச்சான், புயலுக்கு முன்னாடி அமைதின்னு சொல்லுவாங்கல்ல, மச்சான் அமைதியா இருக்காருன்னா அதுக்கு பின்னாடி பெரிய புயல் வரப்போகுதுன்னு அர்த்தம். அது என்னன்னு இப்பவே அவர் எப்படி சொல்லுவாரு? புவனாதான் முடியாம ஆர்ப்பாட்டம் செஞ்சுட்டு போறா. நாம அமைதியா சாதிக்கணும். மாயா,